Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி மொறுமொறுன்னு அடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். எந்த கப்புக்கு இட்லி அரிசி எடுத்தோமோ அதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. நீட்டு வத்தல் ஒரு 3 வத்தல் எடுத்துருக்கேன். மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். பருப்பு அரிசிலாம் ஊறிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் அடை முருகலாக வரும். நான் இன்றைக்கி பூண்டு எதுவும் சேர்க்கலை. பூண்டு வாசம் பிடிச்சவங்க இதோட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடை நல்ல மொறுன்னு வரணுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தோசமாக மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கனமாக வரும். ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அளவு கிடையாதுங்க, நம்ம விருப்பம் போல் நம்ம கூடவோ குறையவோ யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை காம்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, அப்படியே முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நம்ம வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. இதுக்கு உடச்ச உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப முருகலாக வதங்க வேண்டாம். ஏன்னா அடையோடு சேர்த்து அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கழுவி வச்சுட்டு கீரை சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். நம்ம கீரைக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது ஆப்ஷனல் தான் மஞ்சள் தூள். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கீரை முழுசாக குக் ஆக வேண்டாம். இப்போ நம்ம மாவோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு கட்டியாக இருந்ததுன்னா அடை கொஞ்சம் கனமாக வரும். உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடை மாவை புளிக்க வைக்க வேண்டியதில்லை. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம சுட ஆரம்பிக்கலாம். அடைக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அடை உங்களுக்கு தோசை மாதிரி சீக்கிரம் குக் ஆகாது. நம்ம நிறைய பருப்பு சேர்த்துக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும்.
முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து மல்லி சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.